தமிழக அரசியலில் இன்று ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியிருக்கிறது. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கமே இன்று திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருந்த விஜய் இன்று தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பொதுவாக முதலமைச்சர்கள் என்றாலே வெள்ளை வேட்டி சட்டையில்தான் பதவியேற்பார்கள். ஆனால் அந்த ட்ரெண்டை உடைத்திருக்கிறார் விஜய். வெள்ளை சட்டை மற்றும் கருப்பு பேண்ட் அணிந்து கோட் சூட்டுடன் மிகவும் ஸ்டைலிஷாக வந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். அவரை தமிழக டிஜிபி சந்தீப் ராய் மற்றும் தலைமை செயலாளர் சாய்குமார் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். விஜயுடன் சேர்த்து இன்று மொத்தம் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருந்தனர். புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, வி வெங்கட்ரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா மற்றும் சீனியர் தலைவர் கே ஏ செங்கோட்டையன் என அந்த பட்டியல் நீள்கிறது. ஆனால் இந்த அமைச்சரவையில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த ஒரு நபர்தான் அருண்ராஜ். பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க் எல்லாமே புதுசு புதுசு புதுசு. யார் இந்த அருண்ராஜ்? விஜய்க்காக தனது அதிகாரமிக்க IRS பதவியை தூக்கி எறிந்தவர். சேலத்தை சேர்ந்த மருத்துவரான இவர் கடந்த 2009ஆம் ஆண்டு IRS அதிகாரியாக தேர்வாகி வருமான வரித்துறையில் தனது பயணத்தை தொடங்கினார். தமிழகத்தையே அதிர வைத்த சேகர் ரெட்டி ரெய்டில் 70 கோடி ரூபாயை கைப்பற்றிய அதிகாரிகள் குழுவில் அருண்ராஜும் ஒருவர். ஆனால் இவருக்கும் விஜய்க்கும் இடையிலான நட்பு தொடங்கிய புள்ளிதான் மிகவும் சுவாரஸ்யமானது. 2020ஆம் ஆண்டு மாஸ்டர் படப்பிடிப்பின் போது விஜய்க்கு எதிராக வருமான வரித்துறை சோதனை நடந்தது. அனைவருக்கும் நினைவிருக்கும். அப்போது நெய்வேலிக்கு சென்று விஜயிடம் விசாரணை நடத்திய அதிகாரியே இந்த அருண்ராஜ் தான். அந்த சமயத்தில் விஜய்க்கு இருந்த சட்ட சிக்கல்களை சரி செய்து கொடுக்க உதவிய அருண்ராஜ் அதன் பிறகு விஜயின் மிக நெருங்கிய நண்பரானார். ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவார் என எதிர்பார்த்து ஏமாந்த அருண்ராஜ் விஜய் கட்சி தொடங்கியதும் தனது பாட்னா கூடுதல் ஆணையர் பதவியை ராஜினாமா செய்தார். ஒரு மத்திய அரசு அதிகாரி என்பதால் இவரது விருப்ப ஓய்வுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவே ஒப்புதல் அளித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக பணியாற்றி வந்த இவர் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்டு 79,500 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக மற்றும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி இன்று அமைச்சராக பதவியேற்றுள்ளார். விஜயின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக கட்சியின் கொள்கை விளக்கங்கள் மற்றும் ஊடக தொடர்புகளில் முக்கிய பங்காற்றி வரும் அருண்ராஜ் இன்று ஒரு அமைச்சராக தனது புதிய பயணத்தை தொடங்கியிருக்கிறார். நேர்மையான அதிகாரி, திறமையான நிர்வாகி என பெயரெடுத்த அருண்ராஜ் விஜயின் அமைச்சரவையில் எப்படி செயல்பட போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க் எல்லாமே புதுசு புதுசு புதுசு.